எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வின்னர்ஸ் கிளப் க்ரௌட் ஃபண்டிங்கோடைய ஹெல்பிங் பிளானை பற்றி நம்ம 2-3 வீடியோ போட்டிருப்போம். இந்த வீடியோவில் எப்படி ப்ராசஸ் நடக்குது 3வது லெவல் வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக நான் ஒரு எழுதியே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆக்டிவேஷன் பண்ணணும். இங்கே ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணணும். அது என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு 300 ரூபாய் நம்ம அனுப்புகிற மூலமாக நம்ம ஐடி ஆக்டிவேஷன் ஆகும். 300 ரூபாய் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். சென்ட் ஒன் ஹெல்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அனுப்புறதால ஒரு பர்சனுக்கு அனுப்புறதால நம்ம ஐடி ஆக்டிவேஷன் ப்ராசஸ் முடியுது. இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்டிவேஷன் ப்ராசஸ். ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம், லெவல் 1உடைய ப்ராசஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லெவல் 1ல் என்ன இருக்குன்னா, நம்ம ஆக்டிவேஷன் பண்ண உடனே 2 பேர்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கும். 300 ரூபா 300 வந்து 600 ரூபாய் கிடைக்கும். அதான் 600 ருபீஸ் நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். அந்த 600 என்ன பண்ண போகிறோம் புரியுதுங்களா? 2வது லெவலில் 600 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் லெவலில் 2 பேர்கிட்ட இருந்து இந்த 600 ரூபாவையும் நம்ம என்ன பண்ணணும், லெவல் 2க்கு அப்கிரேட் பண்ணணும். லெவல் 2 அப்கிரேட் ப்ராசஸ் இங்கே தான் நடக்குது. இங்கே தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, 6 ரூபா வந்தோடனே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க வந்து ஒரு இதில் இந்த மாதிரி ஆளுங்களால் தான் நிறைய பேருக்கு ப்ராசஸ் கிடைக்காமையும் போகுது. லெவல் 2ல் நம்ம என்ன பண்ணோம், 600 ரூபாவை ஒருத்தருக்கு சென்ட் பண்ண போகிறோம். சென்ட் ஒன் ஹெல்ப் வந்து ஒரு பர்சனுக்கு அனுப்புறதால நம்மளுடைய லெவல் அப்கிரேட் ஆகி லெவல் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இதில் தான் நம்ம அமிச்சதுக்கப்புறம் தான் லெவல் 2வே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? லெவல் 2ல் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, ரிசீவ்டு 3 people, ரிசீவ்டு ஹெல்ப் 3 ஃபஸ்ட்டு 3 ஓகேங்களா, 3 பேர்கிட்ட இருந்து 600 ரூபாய் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 600 ரூபாய் இன்ட்டு 3 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய். 1800 வந்து 600 இன்ட்டு 3னா 1800. ஓகேங்களா? இது வந்து கிடைக்கும். 1800 நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது தான் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம லெவல் 3 அப்கிரேட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியலனாலும் ரிவைண்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து கேளுங்க. பொறுமையாக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அப்கிரேட் ப்ராசஸில் வந்து 1800 ரூபாய் நம்மளுக்கு கிடைச்சிடும். அதில் வந்து 1500 ரூபாவை ஒரு பர்சனுக்கு நம்ம சென்ட் பண்ண போகிறோம், ஹெல்ப் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு வந்து அப்கிரேட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் மீதி 300 ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு ஒரு ரீபர்த் ஐடி க்ரியேட் ஆகுது. அப்படின்னா ஒரு ஐடி போடாமே நம்மளுக்கு வந்து ஒரு ரீபர்த் ஐடினா ஒரு க்ளோனிங் ஐடி நம்மளுக்கு கிடைக்கிது. எக்ஸ்ட்ரா ஒரு ஐடி நம்மளுடைய பேர்லேயே கிடைச்சிருது. ஒன்ஸு நம்ம அப்கிரேட் ப்ராசஸை நம்ம அப்ரூவ் பண்ணிட்டாங்க, ப்ளஸ் ரீபர்த் ஐடியா அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம 3rd லெவலில் நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். அதுக்கப்புறம் தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா, லெவல் 2ல் இருக்கிற நெக்ஸ்ட்டு தான் என்ன ஆகும், லெவல் 2ல் ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு பேமெண்ட் வரணும், 600 ரூபாய் 4th பேமெண்ட். ஓகேங்களா? அது வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். லைனில் வரும், க்யூவில் நிற்கும். அது வந்து ரிசீவ் ஆகும். நம்மளுக்கு அது 600 ரூபாய் கிடைக்கும். அந்த அமௌண்ட்லேருந்து நம்மளுக்கு வருமானம் ஸ்டார்ட் ஆகுது. 2nd லெவலில் ரிசீவ்டு ஹெல்ப் வந்து ஒரு பர்சன்கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து ரீச் ஆகுது. 600 ருபீஸ் ப்ராஃபிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 3rd லெவல் ப்ராசஸ் என்ன நடக்கும்னா, அது வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். உங்கள் சப்போர்ட் இருக்கிறது மூலம் நான் தெளிவாகவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்லேயே எப்படி நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன்ற அந்த வீடியோ வரும், அதையும் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 லெவல் எனக்கு முடிஞ்சு 3வது லெவலுக்கு நான் அப்கிரேட் ஆக போகிறேன், 3rd லெவலுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும், நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 300 ரூபா இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதனால் நம்ம ஐடி ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லெவலில் என்ன நடக்கும், நம்மளுக்கு 2 பேர் 300 ரூபா சென்ட் பண்ணுவாங்க. அந்த 300 ரூபாவை அப்படியே வச்சுட்டு இன்னொருத்தருக்கு அந்த 600 ரூபா அனுப்புகிறப்போ நம்ம ஃபஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணி 2nd லெவல் வருவோம். 2nd லெவலில் என்ன நடக்கும்னா 4 பேர் நம்மளுக்கு
600 அனுப்புவாங்க. அதில் என்ன ப்ராசஸ்னால் ஃபஸ்ட்டு 3 பேர் நம்மளுக்கு 600 அனுப்புனதுக்கப்புறம் 1800 நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? எப்படின்னு காட்டுறேன். எனக்கு வந்து ரிசீவ் ஆனது ஃபஸ்ட்டில் உள்ள 2 வந்திருக்கு. அப்புறம் 3 பேர்கிட்டேருந்து 600 வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா சென்ட் ஹெல்ப் கூட 3வது லெவலுக்கு லெவல் 3 நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஓகேங்களா? அதுக்கு நம்ம வந்து 1500 அவங்களுக்கு பே பண்ணி அப்ரூவ் வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு 3rd லெவலுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? அனுப்பணும். அப்புறம் இந்த 300 வந்து நம்ம க்ளோனிங் ஐடி, நம்ம திருப்பியும் ஒரு ஐடி நம்மளே க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இது முடித்த 2மே ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு அமௌண்ட்டு 4வது அமௌண்ட்டு 600 நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். அது நம்மளுக்கு ஓகேங்களா? 3rd லெவலில் வர்றப்போ நம்மளுக்கு 1500 8 பேர்கிட்டேருந்து வரும். அந்த லெவல் ரீச் ஆகிறப்போ நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ.